ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யுவர் இஸ் ஃபைன். இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப விகடன் வெப்சைட், விகடன் இணையதளம் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது ஏன் பிளாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. பட் அது பிளாக் பண்ணது கரெக்டா தப்பான்னு இப்ப நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு நாட்டுல. அப்ப வந்து அது எதுக்காக பிளாக் பண்ணாங்கன்னு ஃபர்ஸ்ட் வந்து தெரியும் இல்லையா? அதை நான் எதுக்குன்னு சொல்லிடுறேன். இப்ப வந்து நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறப்ப அதை வச்சு வந்துட்டு ட்ரம்ப் போய் மீட் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப் அவர்கள் வந்து மீட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அதை வந்து விகடன் என்ன பண்ணியிருக்காங்க, அவர் வந்து கை விலங்கு குட்டப்பட்டு ட்ரம்ப் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க மாதிரி, ரொம்ப அவருடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டுட்டு உட்கார்ந்து இருக்க மாதிரி பண்ற மாதிரி ஒரு கார்ட்டூனை வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் வந்து இத பார்த்து கட்டுப்பான சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வெப்சைட்டை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. சரியா? இப்ப வந்து இதுக்கு வந்து எல்லாரும் விடன்ட்ட போயிட்டு கேக்குறாங்க, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க எல்லாருமே, இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னா எல்லாரும் அவங்க உங்களை ப்ரூவ் பண்ணதான் நினைப்போம் இல்லையா? என் மேல தப்பு இல்லை, என் மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லதான் எல்லாருமே யூஸ்வலா நினைப்பாரு. சரி, எவ்ரி ஒன் ஓகே. அப்படி இருக்கிறப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க கருத்து சுதந்திரம், எங்களுக்கு பத்திரிகை சுதந்திரம் இருக்கு, இதை எப்படி வந்துட்டு நீங்க தப்பா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப இது வந்து எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு கருத்து, நிறைய தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, ஒரு கட்சியில இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது எப்படி வந்து ஒரு இது சில பேர் என்ன சொல்றாங்க, எப்படி ஒரு நாட்டோடைய வந்து பிரதிநிதியை வந்து நீங்க எப்படி இப்படி பண்ணலாம், எப்படி வந்து போர்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. சில பேர் என்னன்னா, எப்படி வந்துட்டு இந்த அளவுக்கு டாலரன்ஸ் கூட இல்லைன்னா ஒரு அரசியல்ல வந்து எப்படி இருக்க முடியும்? ஓகே, டாலரன்ஸ், அந்த என்ன டாலரன்ஸ்னா சகிப்புத்தன்மை. இந்த மாதிரி எல்லாம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, நாங்க சகிச்சுக்கிட்டு இருக்கணும், சரியா? அப்பதான் நாங்க வந்து 100% பியூர் அரசியல்வாதி அப்படின்னு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. ஓகே. இப்ப நிறைய மக்கள் வந்து 90% ஆஃப் மக்கள் வந்து இது தப்புன்னு தான் சொல்றாங்க. சரியா? இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்துதாங்க. சரியா? நிறைய பேர் வந்து எல்லாருக்கிட்டையும் வேணா கேளுங்க, கணக்கு கூட எடுத்துக்கோங்க, இது எல்லாமே தப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு அரசியல் தலைவர்கள் மேலேயா இருக்கட்டும், யார் மேலேயா என்ன வேணாலும் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம், கொள்கை முரண்பாடுகள் இருக்கலாம், கோட்பாடுகளில் முரண்பாடுகள் இருக்கலாம், எல்லாத்துலயும் முரண்பாடுகள். ஏன்னா முரண்பாடுகள் கிட்ட அந்த மனிதர்களே கிடையாது, சரியா? அது யாராக இருக்கட்டும், சரியா? அது வேறு. ஆனா அவங்க பதவிங்கிறது வேறு, சரிங்களா? இப்ப ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படிங்கறதுனால அவங்க கோட்பாடுகள்ல உங்களுக்கு வேற்றுமைகள் இருக்கலாம். அதுக்காக அவங்க ஒரு பதவியில இருக்காங்க, அது சின்ன பதவியோ பெரிய பதவியோ அது அப்புறம், சரிங்களா? இந்த நாட்டுடைய பிரதிநிதி நம்ம மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர். அப்படி இருக்கிறப்ப அந்த பிரதமரை நீங்க அவமதிக்கும் விதமாக ஒரு கார்ட்டூன் வரைஞ்சு அதை பப்ளிஷ் பண்ணீங்கன்னா எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இப்போ நீங்க அப்படி பண்ணி இன்னொரு நாட்டு முன்னாடி நம்மளுடைய நாட்டோடைய கௌரவத்தை எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணிருக்கீங்க. இது எப்படி இருந்தாலும் அக்செப்டபிள் கிடையாது, சரியா? இது எப்படி சின்ன குழந்தை கூட அக்செப்ட் பண்ணிக்காது. சின்ன குழந்தை நாளைக்கு பார்ப்போம், என்ன அம்மா கிட்ட போய் கேட்கும், இல்ல அப்பா கிட்ட போய் கேட்கும், என்ன இப்படி பண்ணிருக்கிறாங்களே, என்னமா அப்படின்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன அந்த குழந்தைக்கு சொல்லுவீங்க சொல்லுங்க? அப்போ ஒரு மரியாதைக்குரிய ஒரு பதவியில இருக்கக்கூடிய ஒரு ஒரு பர்சனை நீங்க இந்த மாதிரி அவங்களுடைய டிக்னிட்டியை கெடுக்கிற மாதிரி ஒரு சித்திரம் வரைஞ்சு அதை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு, அதுக்கு நாங்க செஞ்சது தப்பே இல்லை, எங்களுடைய கருத்து சுதந்திரத்துல வந்து அவங்க தலையிடுறாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் வைக்கிறீங்க இல்லையா? அது எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். ஏன்னா தப்பு செய்யற ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அது கரெக்ட்னு பேசுறவங்க கிட்ட நம்ம எதுவுமே பேச முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒருவேளை அவங்களுக்கு அது கரெக்ட்னு தோணும் போல, பட் நமக்கு எல்லாருக்குமே வந்து அது கரெக்ட்னு தோணல. சோ இந்த மாதிரி இப்போ பிரதமர் வந்து நம்மளுடைய நாட்டுக்கு யாருக்காக இருந்தாலுங்க, ஒரு பதவியில இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கட்டும், ஒரு முதல்வராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், யாரா இருந்துமே அவங்களுடைய டிக்னிட்டிய வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீங்க யாருமே பண்ணக்கூடாது. அவங்க மேல அவங்க நல்லது செய்யறாங்க, கெட்டது செய்யறாங்க, மக்களுக்கு தப்பு செய்யறாங்க, அதெல்லாம் செகண்டரி, ஓகே. ஆனா அவங்களுடைய மரியாதை குறைவாக, அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட வந்து கம்மி பண்ற மாதிரி நீங்க இதை கம்மி பண்றது கீழே
புதைச்சிடுறீங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது கருத்து சுதந்திரம் கிடையாது. எந்த கருத்து சுதந்திரமும் எந்த ஒரு பத்திரிகை சுதந்திரமும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர்களை நம்ம நாட்டை வந்து கேவலப்படுத்தி நம்ம நாட்டை வந்து தரைகுறைவா வச்சு இது பண்ணா அதுக்கு பேர் பத்திரிகை சுதந்திரம் கிடையாது. சரிங்களா? அப்படி பார்க்க போனா பத்திரிகை சுதந்திரம் பேசுற நீங்க எல்லா விஷயங்களுமே பேசணும் இல்லையா? இலங்கைக்காரங்கனால வந்து மீனவர்கள் வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் எல்லாம் பிடிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள பத்தி எல்லாம் நீங்க ஏன் கட்டுரை விலங்கு கட்டுரை எல்லாம் போடல அப்படின்னு தெரியல. சரியா? இந்த மாதிரி வந்து மக்களுடைய பிரதிநிதி அவர். சரியா? எப்படியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நீங்க வந்து பிரதமர் அப்படி பண்ணது இந்தியர்கள் எல்லாரையும் அப்படி பண்ணதுக்கு சமம் தான். இந்தியர்கள் எல்லாரும் கை கட்டி ட்ரம்ப் அவர்கள் முன்னாடி அமெரிக்கா முன்னாடி தர கீழ்ப்படிஞ்சிருக்கிறது அர்த்தம் தான் அது. சரிங்களா? அதனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதுக்கு நீங்க ஒரு நியாயம் கற்பிக்கிறீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க எல்லாருமே அவங்கவுங்க விஷயங்களும் அவங்கவுங்க கரெக்டா பண்ணா இருக்கும். யாரையும் வந்துட்டு இந்த மாதிரி கீழ்த்தரமாக போர்ட்ரேட் பண்ணாம. தேங்க்யூ ஆல். பாய்.